நிகழ்ச்சி கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்திருப்போம். நினைக்க 2-3 வாரங்கள் வரவில்லை போல் தெரிகிறது. ஆமாம் ஆமாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திட்ட வர இல்லைன்னு அந்த நினைக்கிறேன். பாடகி பாட்டு பார்க்கிறேன். பாடகின் மிஸ்டேக் மன்னிப்ப வேண்டியபடி அடுத்த மாதம் வருவார் பாடகி. அதுக்காக புதுசா ஒரு பாடகியை நாங்கள் இறக்கி இருக்கோம். அது நல்லது, ஒவ்வொருத்தரும் இறக்க வேணும். புதுசா ஒரு பாடகி இறக்கி இருக்கும், பாருங்க யார் என்று பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வாழ்த்தி கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருவோம். ஷேர் பண்ணலாமா? ஆமாம்.
ஓகே. சித்தப்படி இருக்கிறோம். பெரிய சுதர்சினி தான். சாப்பிட அதுக்காக ஏதாவது பொரியலட்டிதா? இல்லையே. ஒரு தடவை இதை வார்த்தை எழுத்தாரு கேள்வி இருக்கும். விவரத்துக்கு புதுசா திருப்பி பாட்டு போட்டு காட்டணும் போகுது. வாசிங்க ஒரு தடவை. நான் வாசிக்கிறேன்னா, ஆ. எனக்குள்ளே இருக்கின்ற செய்தி என்ன செய்தியா? ஆ. இடக்கில்லை செயல்பட மீறி இழந்தவன் வருந்துவான் தேம்பி இரண்டுதான் இயற்கையின் நீதி. மறந்தும் நீ கை தொடலாமா உறங்கையில் செயல்படுவானா? இருவரின் செயல்களும் ஒன்றே நடுவினில் இருப்பவன் உதவிடுவானே. இப்ப சரணமா? ரோட்டினில் போகையில் ரோட்டினில் போகையில் நாள் புறம் உதவிடுவானே. வீட்டினில் இருக்கையில் உணவினை கூறிடுவானே. பாடினால் இவன் அங்கு இல்லை பாட்டுடன் இணைந்திடும் பிள்ளை. மதியோடு என்றும் இணைந்திருப்பானே. நதி போகும் திசை உரைப்பானே. இருவராய் இருப்பினும் சேலினில் ஒரு சுவைதானே. அடுத்து 2வது சரணம். தவறுகள் செய்பவன் இவனை பார்ப்பதும் இல்லை. தவறுகள் செய்பவன் இவனை பார்ப்பதும் இல்லை. தவறுகள் நடப்பதை இவன் இன்றி அறிவதும் இல்லை. தவறுகள் நடப்பதை இவனின்றி அறிவதும் இல்லை. நீருடன் வாழ்ந்திடுவானே காற்றினை ஒதுக்கிடுவானே. மிதமான ஒளி வெறுத்திடுவானே. தொட வேண்டாம் அவன் ஒளிந்திடுவானே. எமக்கென இறைவனால் கொடுத்துட்ட பெரும் வரம் தானே. நெருப்பு சொல்றேன். நெருப்பு எங்க இடம் பொருத்தமாக இருக்குது? நெருப்பு வந்து காற்று சரி வராது. காற்றடிக்கக்குள்ள நெருப்பு அணைஞ்சிடும். அப்ப அந்த இறப்பு என்று வருதல்ல அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லி இழந்தவனி மதியுடன் சேர்ந்து இணைந்துருவா சூரியன். அப்ப சூரியன் நெருப்பு எரிக்குதுன்னு சொல்வார்கள் தானே. சூரியன் மதியோட நிப்பாரண்டா. மதி சூரியன் புத்தி கல புத்தியும் வரும். அப்ப நெருப்பா எரிக்குதுன்னு சொல்வார்கள் தானே. நெருப்பா எரிக்குது எரிக்குது வெயில் அப்படி என்றும். அப்புறம் காற்று வரக்குள்ள நெருப்பு அணைஞ்சிரும், அது இறஞ்சிரும். நெருப்பு கடமை என்று சொல்லி பார்க்கிறேன். கடமையவர்கள் கடைபிடிக்கிறார்கள் எல்லாரும். ஒழுங்குமுறை கடமையில் ஒழுங்கொள்ளும் பெறல கடமையா கடமை. நீங்கள் வீடியோ பார்த்து சொல்றீங்க உங்களுக்கு என்ன? வீடியோ பார்த்து இந்த இதுக்காக வீடியோ துவக்க எனக்கு ஒரு புது விஷயம் நான் தெரிஞ்சு கொண்டேன். அதை இந்த பதில் சொன்னா சொல்றேன். ஓகே. நான் பாதுகாப்பு என்று சொல்லி பார்த்தேன். பாதுகாப்பு எல்லா இடமும் இருப்பான். அந்த ஒதுக்கி வைக்கிறன்ற ஒரு வார்த்தை வந்ததல்லோ, அது என்னது? காற்று ஒதுக்கி வைக்கிற அப்படியே. நீருடன் வாழ்ந்துடுவானே காற்றினை ஒதுக்கிடுவானே. காற்றை ஒதுக்குறது நீருடன் வாழ்ந்துடுவானே காற்று ஒதுக்கிடுவானே. அந்த தவறுகள் செய்பவன் அந்த கடைசி இதே இருக்காது. தவறுகள் நடப்பதை இவன் இன்றி அறிவதும் இல்லை. இவன் இல்லாம அறிய முடியாது. அதுக்கு முதல் வசம் தவறுகள் செய்பவன் இவனை பார்ப்பதும் இல்லை. தவறுகள் செய்பவன் இவனை பார்ப்பதும் இல்லை. அடுத்த வசனம் தவறுகள் நடப்பதை இவன் இன்றி இவன் இல்லாமல் அறிவதும் இல்லை. இவன் எல்லாத்தையும் தவறாக கண்டுபிடிக்க முடியாது என்றுதான் சொல்லுவாங்க. கம்பம் என்று சொல்லி பார்க்கிறேன். என்ன சாமானது? அந்த கம்பம், அந்த லைட்டின் அந்த போட்டிருந்த சாலை கம்பம். ஓகே. நான் ஈஸ்வரன் கூறுகிறேன் கண் என்று சொல்கிறேன். கண். முதல் செல்வி என்ன சொன்ன? செல்வி நித்யானந்தன் சாலையில இருக்க அந்த கம்பம். கம்பம். நான் மேவிஸ் பிலிப் தெளிவு சொல்றேன். ஓகே. இப்ப ஈஸ்வரன் நான் சொல்லியிருப்பார் கண் நண்டு. மற்றது நேவிஸ் என்ன தெளிவா? தெளிவு என்று சொல்றேன்.
இந்த சாப்பாட்டு ஏதோன்னு சொன்னீங்கல்லோ, சாப்பாட்டை உணவை உணவை இங்க இருக்குது. அஹ், உம், எங்கேயோ ஒரு இடத்துல வந்தது. உணவு பார். இதுக்கு இவர் இந்த ரெண்டாவது சரணத்துல முருங்கையில் செயல்படுவானே இருவரில் செயல்படும் நடுங்கு. சரணத்திலே. வீட்டில் இருக்க உணவினை கூறிடுவானே. உணவினை கூறிடுவானா ம் சொல்றதா? அதேதான் அது புறதான் தெரியுங்க. உணவினை கூறிடுவானே. உணவினை கூறிடுவானே. என்ன கூறுவது? ஸ்பீக்கரா இருக்குமா? உணவினை கூறிடுவானே. வேலைக்காரியா இருக்குமா? உணவினை கூறிடுவானே. வீட்டுக்கு சமையல்காரனா இருக்குமா? இல்ல இல்ல அது வராது. காரணோ காரியோ தெரியாது. இல்ல உணவினை கூறிடுவானுக்கலாம் நாங்க அதுக்குள்ள இருக்க விஷயம். எல்லாத்துக்கும் விஷயம் இருக்கு. இதுக்குள்ள கொஞ்சம் கூட இருக்கிற போல தெரியுது. இன்னொன்று இருக்கு பாருங்க. என்னண்டா நடுவில் இருப்பவன் உதவிடுவானே. நடுவினில் இருப்பவன் உதவிடுவானே. உதவுறதா? உதவு ஹெல்ப் பண்றது. ஹெல்ப் இடுவானேட்டு போட்டிருந்தாங்க. நான் நடுவலில் இருப்பவன் உதவிடுவானே. பாட்டு திருப்பி ஒரு கப்ளை பண்றப்ப அந்த பாடின பிள்ளை பார்த்து கொண்டு இருந்த கண்ட பாட்டை திருப்பி போடுவாங்க வேணாந்து பார்த்து கொண்டு இருக்கேன். வரிய சொல்றதுதான் நல்லது. எனக்குள்ளே இருக்கின்ற செய்தி இதற்கில்லை செயற்பட வேறே. இழந்தவள் பறந்து வாழ்ந்தேபி இரண்டு தான் இயற்கையின் நீதி. எனக்குள்ளே இருக்கின்ற செய்தி இதற்கில்லை செயல்பட வேறே. இழந்தவள் மறந்து வாழ்ந்தேபி இரண்டு நாள் இயற்கையின் நீதி. மரம் தின்னி கை தளலாமா உறங்கையில் செயல்படுவானா. இருவரின் செயல்களும் ஒன்றே. அறிவினில் இருப்பவன் உதவிடுவானே. எனக்குள்ளே இருக்கின்ற செய்தி இதற்கில்லை
அறிவென்று சொல்லி நான் பார்க்கிறேன். சரோஜினி சொல்லி பார்க்கிறேன். கண் பார்வை கண். யானடேச சொல்லி பார்க்கிறேன் அறிவென்று சொல்லி. அறிவெல்லாம் புத்தி, புத்தி எல்லாம் அறிவு. சரோஜினி சொல்றேன். பாடிய சுதர்சினி அவர்களுக்கும் இந்த வேளை மிக்க அழகா பாடியிருந்தார். சிறப்பான குரல். வாழ்த்துக்களை கூறுகிறோம். சரோஜினி கண்ணுக்கு புறா இன்னொரு என்ன பதில் சொன்னீங்க? புத்தி அறிவு. யார் சொல்றது? யானடேசர். நான் பத்மினி, கடமை சொன்னீங்களா என்ன? நான் முதல் கடமை சொன்னேன். நான் பத்மினி, நான் நீதி என்று சொல்றேன். பத்மினி. வணக்கம் ராஜினி அல்போன்ஸ். வாணியவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வாங்கோ. உடனிகழ்ச்சிக்கு வாழ்த்தியவர்கள், பாடியவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போது கேட்டேன், நான் அந்த வெளிச்சம் என்று சொல்லி பார்க்கிறேன். அந்த லைட்டு, அந்த மின் குமிழ், அந்த வெளிச்சங்கள் சொல்லி பார்க்கும்போது வணக்கம் அனிகா. வணக்கம் சர்வண்ணா. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். என்னுடைய பதில் நினைவாற்றல். நினைவு. நான் அறிவு, புத்தி சொல்றேன். மாத்தி பாப்போம். நான் சொல்லுகின்றேன் இந்த நிதானம். தர்ஷினி. தர்ஜினி என்ன பேர்? ஓகே, அவன் நினைவு. இதுவரைக்கும் வந்ததுக்குள்ள எதுவும் வந்திருக்குதோ? சாயல்களோ வந்துட்டு சொல்லலாம். 1 2 3 4 5 6 7 8 9 வந்திருக்கு. வந்துட்டா? வெளிச்சத்துக்கு ஒளியும் வரும். ஒளியையும் வெளிச்சம் கெட்டிக்காரர் இருக்கணும். என்ன ராஜினி ஒளியும் சொல்றாதான். ரெண்டு ஒன்றுதான். என்ன அந்த வெளிச்சம் ஒளி எல்லாம் ஒன்றுதான். நாங்கள் பதில் வரைக்கா நான் 2 ஒன்றா இல்லையான்னு தெரியும். ஒளி என்றாலும் வெளிச்சம். ஓகே, இந்த பாடின பிள்ளைய இருக்கா உங்களுக்கு யாருண்டா வாணிமோனு தெரிஞ்சு பிள்ளைகள் நித்தியன்னு சொல்லி அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்ய பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நெத்தி என்று சொல்லி ஒரு அறிவிப்பாளர் இங்க யூகேல இருக்கிறார். லூட்டன்ல நெத்தி எங்க எதில் அறிவிப்பு செய்தவர்? மேடை அறிவிப்பு நிறைய செய்யறாரு. ஓகே. லூட்டன் தான் நினைக்கிறேன். லூட்டன் தான் இருக்கணும். அவர்கிட்ட வைஃப் தான் அது. எனக்கு அக்கா. எனக்கு அக்கா. அக்கா ஆறு சொந்த அக்கா இல்ல வயசுல இளமையா இருக்கிறான். சும்மா சொன்ன அக்காண்டு அவருக்கு அப்படி சொன்னாதான் பிடிக்கும். அவரு உங்களுக்கு 35 வயது 2 வயது தெரியாத நீ அக்களுக்கு என்ன இருக்கிறீங்க? நானே சொல்றேன். இப்ப பதில் சரி. இப்ப திருப்பி நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னா 2 எழுத்து தான் பதில் வரும். அப்ப ஒளி 2 எழுத்துல ஒளி என்றது சொல்றீங்க. ஒடியாண்டு நீங்க சொன்னீங்க வந்துடுது பதிலண்டு. அது வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டாரு. நான் வந்துட்டேன்னா சொன்னேன். அதுக்குள்ள இது 2 நீங்க ஒட்டுட்டு அப்படிக்கிறீங்களோ? இல்ல நான் நீதி சொன்னா அது 2 எழுத்து, ஒளி 2 எழுத்து. ஒவ்வொருத்தருக்கும் கண்ணும் 2 எழுத்து தான். கண் 2 எழுத்து, மதியம் 2 எழுத்து. நீங்க எல்லாட்ட பதில நீங்க ஒளி வச்சிருக்கீங்களா? தெரியாது சொல்லி கொண்டிருக்கிறது. கண் 2 எழுத்து, ஒளி 2 எழுத்து, மதி 2 எழுத்து. நான் மதி நீதி 2 எழுத்து. நீதி வந்திருக்கு. நீதி என்ற ஒரு கண் வந்திருக்கு. கட்டம் வந்திருக்குது. நீதி. புத்தி 3 எழுத்து. ஒளி 2 எழுத்து. புத்தி சொன்னவ திரும்ப சொல்ல வேணும். புத்தி 3 எழுத்துல ஒரு எழுத்தா கட் பண்ணா சரி அப்படின்ற புதிய இந்த 3 எழுத்தா போச்சு. என்ன செய்யணும்? 2 எழுத்தா மாத்தணும். இல்லை அப்ப மாத்தி புத்தி அறிவு திரிபுரக வாசிக்கிறேன்னா அதுக்கா வாசிக்கணும் போலக்கா வேணாமா? வாசிக்கணும். எனக்குள்ளே இருக்கின்ற செய்தி இதற்கில்லை செயல்பட மீறி
இழந்தவன் வருந்துவான் தேம்பி, இரண்டுதான் இயற்கையின் நீதி. அங்கதான் 2 வந்துட்டு என்ன, மறந்தும் நீ கைதொடலாமா, உறங்கையில் செயல்படுவானா, இருவரின் செயல்களும் ஒன்றே, நடுவினில் இருப்பவன் உதவிடுவானே. இப்ப அந்த நடுவில் இருப்ப உதவிடுவானாக்கா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும். கேள்வி பண்றாரு. ரோட்டினில் போகையில் ரோட்டினில் போகையில் 4 புறம் உதவிடுவானே, எல்லா பக்கத்துக்கும் உதவிடுவானாம் ரோட்டை உதைக்க. வீட்டில் இருக்கையில் உணவினை கூறிடுவானே. பாடினால் இவன் அங்கு இல்லை, பாடைக்கு அவன் இல்லையா அவங்க. பாட்டுடன் இணைந்திருப்பான், இணைந்திடும் பிள்ளை. மதியோடு என்றும் இணைந்திருப்பானே, நதி போகும் திசை உனக்குரைப்பானே, இருவராய் இருப்பினும் செயலில் ஒரு சுவைதானே. தவறுகள் செய்பவன் இவனை பார்ப்பதில்லை, தவறுகள் செய்பவன் இவனையும் பார்ப்பதில்லை, தவறுகள் நடப்பதை இவன் இன்றி அறிவதும் இல்லை. நீருடன் வாழ்ந்திடுவானே, காற்றினை ஒதுக்கிடுவானே, மிதமான ஒளி வெறுத்திடுவானே, தொட வேண்டாம் அவன் ஒளிந்திடுவானே, எமக்கென இறைவன் கொடுத்துட்ட பெரும் வரம் தானே. மின்னண்டு சொல்லி பாக்குறேன் நான் மாத்தி. மின்னண்டு எதை சொல்றீங்க? பொதுவா கரண்ட் இதுக்காக அந்த மின்சக்தி. அதுல மின்னண்டு சொல்லி பாக்குறேன். முதல் நீங்க என்ன கூட்டம் சொன்னீங்களா? இல்ல ஒளி சொல்லி இருந்தேன். பதில் வந்துட்டேன்ல சொல்றேன். வந்துட்டேன்னு சொன்ன நீங்கள் பிறகு திருப்பி அப்ப அப்புறம் மாத்த பண்ணியா? இல்ல நான் சொன்னேன் நான் நீதி இல்ல நீங்கள் சரியா வந்துட்டு தான்டா சரி. பிறகு மாத்த தேவையில்லை தானே. அப்ப இதை விட செய்யாமன்னு சொல்லலாம் தானே சில விளங்கல. நான் வேற சொன்ன பதிலை விட இன்னும் பெட்டரான பதில் நீங்க சொல்லலாம் தானே. கரண்டும் அதுக்கு சரியா பொருந்தும் போல நடக்குது. நான் புவி சக்தி அதுல மின் எடுத்தாலும் அதுவும் அதுக்குள்ள வீட்டுக்கு இந்த சத்தம் உங்களோட பாட்டு படிக்க எல்லாரும் சாட்டோட சாட்டா ராஜினிய பாத்தீங்கன்னா சின்ன வயசு போட்டோவும் போட்டு விட்டாங்களே. நான் புவி சொல்றேன், பூனா வீணா புவி. நான் சொல்றேன் பனி, பனி என்று சொல்லி பாரு. புவி சொல்லி வரைக்கும் பனி பனி ஒளி என்ற சொல்லு வந்திருக்குது, அதுக்குள்ள மதி வந்திருக்குது. நீங்கள் பாடுங்க சொல்லி பாருங்க. மதி நதி எல்லாம் வந்து அதான் எல்லாம் வந்து வெளியிட்ட வேண்டாம். பனி பனி என்று சொல்லி பாக்குறேன் நான். பனி சரி, பனி என்ற சொல்ல இப்ப ஒருத்தர் சொன்ன பதில் எப்படி பொருந்து எனக்கு சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற செய்தி, இதற்கில்லை செயற்பட முடிவு. இழந்தவன் வருந்துவான் தேம்பி, இரண்டுதான் வேலைய கடமை தந்த பணி இழந்தால் சரி அதை வைத்துக்கோ. இரண்டுதான் ரெண்டு எழுத்து வச்சுக்கணும். மறந்தும் நீ கைதொடலாமா, பணிக்கும் கைதொடறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? மறந்துட்டா நாங்கள் ஒரு கொடுத்த வேலையை செய்யாம வேறு ஒரு வேலையை பணியை செய்தா அது தவறு தானே. அது பாதி ஏற்றுக்கொள்ளனா. உறங்கையில் செயற்படுவானான், நித்திரோடைக்கு பணி செய்கிறேன், அதுவும் ஏற்றுக்கொள்ளார். இருவரின் செயல்களும் ஒன்று. இந்த இருவருன்றதால் நடுவினில் இருப்பவன் உதவி விடுவான் தான் எனக்கு உலகம் சொல்லணும். நடுவினில் இருப்பவனுக்கு என்ன செய்யுது? சரி, பாடினால் உதவி விடுவான்லாம் வருதெல்லாம், அதுக்கெல்லாம் பாடுறதுக்கும் கண்ணுக்கும் பாடினால் இவன் அங்கு இல்லைன்னு வருகிறது. பாடக்குள்ள குரல் தானே வரும், அப்ப கண்ணுக்கு சம்மந்தம் இல்ல. சரி, அப்ப தவறுகள் செய்பவன் இவனை பார்ப்பதில்லை, தவறுகள் நடப்பதை இவன் என்று அறிவதும் இல்லை. அதுக்கு என்ன எப்படி இப்ப தவறு செய்யறத கண் தான் பார்க்குது. தவறுகள் செய்பவன் இவனை பார்ப்பதில்லை, அதான் கண்பன் தெரியாம செய்வார் என்று சொல்றது தானே. இப்போ உங்களை பார்க்காம எல்லாம் இப்ப இரவுல இதுக்குள்ள ஆளை பார்த்து களவு எடுக்கல தானே. கண்மூடித்தனமா செய்யறாருன்னு சொல்லுவேன். கண்மூடித்தனமா செய்யறது, கண்மண் தெரியாம கண்மூடித்தனமா அப்படி எல்லாம் சொல்லுவாரு தானே. அப்படியும் வச்சுக்கொள்ளலாம். சரி, இப்போ ஒவ்வொரு டைம் மற்றது தொட வேண்டாம் அவன் ஒளிந்து விடுவானே. அவன் ஒளிந்துடுவான், ஒளிஞ்சு போறதா. நம்ம கண்ணை தொடைக்க நாங்க அப்படி மூடுவோம், எல்லாம் முழிக்க மாட்டோம் தானே. சரி, அதுவும் பொருத்தமாக தான் பெறுகிறது.
எங்கேயாவது உங்களை மாத்தலாம் வந்து பார்க்கறது வேற எந்த வேலையை மாத்தல. ஈஸ்வரன் முதல் சொன்னவர் 2 போட்டு சிரிச்சொண்டு இருக்கிறேன். அவர் என்ன சொன்னவர்? கண் சரி இப்ப அவரை கேட்போம். சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஈஸ்வரன் அண்ணா, நீங்க எதை வச்சு நீ கண்ணோட சொல்றீங்க அதை கேட்கணும். என் கண்ணை நான் பார்க்க முடியாது. அப்படி நான் இங்க பதில் வரியா வந்திருக்கா? மற்றது நீருக்குள் எப்பொழுதும் ஈரழிப்பாக நீர் அளக்குள்ளையும் சந்தோஷத்திலையும் இதிலையும் நீர் இருப்பார். மற்றது காற்று வெப்பம் அதுகளை தவிப்பான். நித்திரை வேளையில் பார்க்க மாட்டான், மறைந்திருப்பான், காட்சி இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன அந்த இதுகளை நான் சொல்லலாம். எனக்குள்ளே இருக்கின்ற செய்தி என்னில் உள்ள கண்ணின் செய்திகள். அதுக்கு விளக்கம் வேணும். என்னோடு இருக்கும் இந்த புலன், இந்த உறுப்பு சொல்லுங்க. சரி ஓகே, இப்போ விட்டுருவோம். நான் எழுதியிருக்க நான் ஏதாவது ஒரு மீனிங் வச்சு எழுதியிருப்பேன். அப்போ அதை தொடர்ந்து தான் மற்றெல்லாம் போகும். சரி நான் இப்போ பதில சொல்லிடுறேன். கண்ணுன்றதான் செய்யாத பதில். நான் சொன்னேன் ஈஸ்வரன் சரோஜினியும் கண் தான் சொன்னேன். புறா சொன்னீங்க. ஆனால் முதல் ஈஸ்வரன் தான் முதல் சொன்னார் கண்ணன் சொல்லி தெரியும். அப்போ அவருக்கு நாங்கள் முதல் அவர் இப்போ சொன்ன விளக்கங்களும் தெரியும். நான் என்ன விளக்கத்தை வச்சு நான் எழுதுன சொல்லிடுறேன் உங்களுக்கு. எனக்குள்ளே இருக்கின்ற செய்தி என்றால் இந்த கண் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டே சேர்க்குது. எங்களுக்கு மூளைக்கு கொண்டே சேர்க்கு, இதான் சாமான் சாமான் காட்டுது. என்ன அதான் அது செய்தியை கொண்டே சேர்க்குது, மூளைக்கு கொண்டே சேர்க்குது. இதைக்குள்ளே செயல்படும். இதை விட ஒரு எங்களுக்கு இது செய்கிற வேலை ஒரு இதுவும் செய்ய முடியாது. அது மட்டும் தான் செய்ய முடியும். கண் செய்கிற வேலை கண் மட்டும் தான் செய்ய முடியும், இன்னொன்று செய்ய முடியாது. ஸோ அதை விட செயல்படுறதுக்கு இன்னொன்று இல்லை என்றதுதான். இழந்தவன் வருந்துவான் தேம்பி, கண் இல்லாதவன் வருந்துவான் என்றதுதான். 2 தான் இயற்கையின் நீதி. கண் 2 தான் என்றதான் இயற்கை. கண் 3 இல்லை, 1 இல்லை. மறந்து நீ கை தொடலாமா? நானே கூட மறந்துவே இந்த கண்ணை தொட்ட முடியாது. என்ன தொட்டா ஒன்று நோகும், இல்லாட்டி விடாமல் மூடியில் எது நடக்கும். என்ன தொடக்கூடாதுன்றதான். உறங்கையில் செயல்படுவான, உறங்கையில் கண் மூடுபட்டிருக்கும், வேலை செய்யாது. இருவரில் செயல்களும் ஒன்று. 2 கண்ணும் ஒரு வேலை தான் செய்யும். ஒரு கண் ஒரு வேலையும் இன்னொரு வேலையும் செய்யாது. 2ம் அந்த வேலை பார்க்கறது, முன்னுக்கு இருக்க பொருட்களை பார்த்து எங்களோட மூளை அனுப்புறது அந்த வேலை. நடுவினில் இருப்பவன் உதவிடுவானே. இப்போ நாங்கள் ஒரு பாலையோ இல்லாட்டி ஒரு ஏதோ ஒன்று மணந்து பார்த்தோம்னு சொன்னால் பார்த்தாலும் எங்களுக்கு பார்க்க அது என்னென்று அதனோட வாசனையை கண்டுபிடிக்காது. அப்போ நடுவில் இருக்க மூக்கு தான் சொல்லு இதான்டா இதான்னு சொல்லி. நடுவில் இருக்க உதவி செய்ய வேற இருக்கு. அதை பார்க்கறதுக்கு இன்னும் மேலதிகமான தகவலை கொடுத்து இதாண்டா காட்டி கொடுக்குறேன். ரோட்டினில் போகையில் 4 புறம் கொண்டு தெரியும் உங்களுக்கு. வீட்டினில் இருக்க உணவினை கூடுவான. கையில் சாப்பாடு கொண்டு முன்னுக்கு வச்சா என்னென்று பார்க்கறது கண்டான சொல்லி இதான் சாப்பாடுன்னு சொல்லி. பாடினால் அவன் அங்கே இல்லை. வாணிமோகன் சொன்னதை போல பாடைக்கு எங்களுக்கு கண் தேவையில்லை. குரல் வாய் மட்டும் குரல் சரியா இருந்தா சரி. பாட்டுடன் இணைந்திரும் பிள்ளை. ஆனால் பாட்டு எழுதுறதுக்கு, பாட்டு வரி வாசிக்கிறதுக்கெல்லாம் கண் தேவைப்படும். மதியோடு என்றும் இணைந்திருப்பான். கண் பார்த்தாலும் அந்த பார்க்கறத பொருட்களை எங்களோட அறிவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது மதிதான், மூளை தான். ஸோ மூளைக்கும் கண்ணுக்கும் தொடர்புகள் எப்போதுமே இருக்கும். நதி போகும் திசை உரைத்துடுவார். நதி என்ற பார்க்கறதுக்கு அது கூட விளங்கும் என்னன்றது. இருவராய் இருப்பினும் செயலில் ஒரு சுவைதானே. 2ம் ஒரே மாதிரி தான் பார்க்கும், ஒரே மாதிரி தான் செய்யும். தவறுகள் செய்பவன் இவனை பார்ப்பதும் இல்லை. இதில் நான் போட்ட விளக்கம் என்னன்னு சொன்னா, இப்போ நான் ஒரு புலை செய்கிறேன்னு சொன்னா அந்த புலைக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். இதில் இந்த கண்ணை பார்த்து பேச மாட்டேன். நான் வேற எங்க பார்ப்பேன், தலைகுனி எதாவது செய்வேன். நேராக கண்ணை பார்த்து பேசுறது இல்லை. தவறுகள் செய்வன் எதிரில் நிற்கிறவன கண்ணை பார்த்து பேச மாட்டான்ன்றதான். ஆனால் இப்போ நீங்கள் ஒவ்வொரு சொன்னீங்க, அந்த பதில்களும் செய்யாதான் இருக்காது, ஒரு பிள்ளையும் இல்லை. தவறுகள் நடப்பதை இவனின்றி அறிவதும் இல்லை. எதுவாக இருந்தாலும் இந்த கண் பார்த்து தான் தவறு சரியில்லைன்னு நாங்கள் பார்த்து அறிஞ்சு அதை அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ன்றதுதான். நீருடன் வாழ்ந்துடுவான். இப்போ ஈஸ்வரனா சொன்ன மாதிரி கண் எப்பவுமே ஈரமாக தான் இருக்கும். ஈரப்பதமாக தான் கண் எப்பவுமே இருக்கும். அந்த ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு அது காற்றை ஒதுக்கி விடும். காற்று வந்தால் ஈரம் ட்ரை ஆகிறதுக்காக காற்றினை ஒதுக்கிடுவானே. மிதமான ஒளி வெறுத்துடுவார். அதிகமான ஒளி வந்தாலும் அதுக்கு பிடிக்காது. தொட வேண்டாம் அவன் ஒளிந்துடுவானே. அதுக்கும் வாணிமோகன் விளக்கம் சொன்னார். கை கொண்டு போனால் டக்குன்னு கண் மூடிடுவானே.
எனவே எமக்கென இறைவன் கொடுத்த பெரும் வரம் இந்த கண்ணன்றதான் இது இந்த பதில். எனவே கேட்ட கேள்விக்கு ஓரளவுக்கு நான் எல்லாத்துக்கும் ஈஸ்வரன்னா சரியான பதில் சொன்னார். வாழ்த்துக்கள். மற்ற பிறகும் 2 எழுத்து இல்லாட்டிக்கு வந்துட்டுன்னு சொன்ன பிறகும் சில பேர் கண்ணன் சொன்னாக்களுக்கும் வாழ்த்துக்கள். நிறைவான வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நான் உங்களுக்கும் பாடியவருக்கும் மிக்க நன்றி. எப்பவுமே நான் எழுதியக்க இந்த 2 எழுத்து சொல் 3 எழுத்து சொல் எல்லாம் போடுவேன். இன்றைக்கு போடுது நான் அன்றைக்கு. அதுல இந்த வீடியோ இதுக்கு தொடர்பா போட முடியாது. கண்ணுக்கு தொடர்பா கண்ணை தான் போட முடியும், பொருளும் போட முடியாது. அப்ப உடனே கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். இல்ல அந்த தடியெல்லாம் போட்ட நீங்கள் தான் அதையும் பிடிச்சிருக்கலாம், ரோட்டை பிடிச்சிருக்கலாம். அதுல நீங்க இந்த வீடியோல ஒரு விஷயத்தை நான் காட்டுறேன்னு பார்த்துக்கணும். உங்களுக்கு யாருக்கு தெரிய மாட்டேன் தெரியாது, தெரிஞ்சு கொள்றதுக்கு காட்டுறேன். வீடியோல ஒரு இந்த கண் தெரியாத ஒரு இதுல என்ன சொல்றான்னு சொன்னா, கண் தெரியாதாக்களுக்கு இது எப்பயுமே அந்த கண் தெரியாதாக்களுக்கு இது எங்க இருக்குதோ இது இன்னொரு பக்கம் தான் போற வழி என்றதை காட்டுமா. அப்படிதான் வைப்பாங்களா, வேற வைக்க மாட்டாங்களா மாத்தி. இந்த போஸ்டருக்கு தானே போஸ்ட் இது வலது பக்கம் தொட்டுச்சுனா இடது பக்கம் தான் ரோட் இருக்குமா அப்படின்றதா அந்த ஒரு சிக்னல் வைக்கிறது கண் தெரியாதாக்களுக்கு வச்சிருக்கா. மற்ற கீழுக்கு பாருங்க இங்க இருக்குண்டா இப்போ கீழே பாத்தீங்களா ஒரு கொம்பு மாதிரி பிடிக்கிறாரோ இது இப்படி இருக்கும், தொட்டு கொண்டே இருக்கு. நம்ம சிக்னல் விழுந்து நாங்க போகலாம், இது ரொட்டேட் ஆகுமா பாருங்க. சுத்து இல்ல அது பாக்குறீங்க, பத்திரி பாருங்க. உருளுது என்ன அது உருளுன்னு சொன்னா நீங்க போகலாம்னு அர்த்தமா. கண் தெரியாதாக்களுக்கு எங்களுக்கு இல்ல, கண் தெரியாதாக்களுக்கு கண் பார்க்க முடியாத ஒருத்தர் உதவிக்கு இல்லைன்னா இதை பிடிச்சு கொண்டு தெரியும். இது ஓகே சுத்தம் தங்கிட்டா ஓகே கிரீன் விழுந்துன்னா போகலாம்ன்றத இண்டிகேஷன். நான் இந்த நடக்கிறதையும் அந்த சிக்னலையும் பார்த்துட்டு தான் ஒளி கண்டதுக்காக வெளிச்சம். இதை நான் பார்க்க இதை நான் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தகவல் தெரிஞ்சு எனக்கும் ஒரு கேள்வி. இப்போ டிராஃபிக் லைட் க்ராஸ் பண்ணிக்க சில லைட்ஸ் சவுண்ட் வரும் க்ராஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் சில இது வராது, க்ரீன் லைட்டில் நிற்கும். அப்ப இப்படிப்பட்டவர்கள் அப்படி க்ரோஸ் பண்ணலாம். ஒருத்தரும் இல்ல வச்சிருக்கணும். அந்த கீழுக்கு இந்த உருளுது இல்ல அது எல்லா இடம் இருக்காது. இப்ப எங்க இடத்துல இந்த மிஷின்ல கட்டாங்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வச்சிருக்காங்களா உங்களுக்கு? இல்ல இந்த எங்க டிராஃபிக்ல இப்ப நீங்க பாக்குறீங்க அந்த இது பாருங்க, எங்க இடங்கள்ல எல்லாம் இப்படி இல்ல. இது இருக்குதானே இருக்கு அந்த பின்னுக்கு, இதுல கீழுக்கு இருக்காது. அப்படியா? பாப்போம் நீங்க வெளியில போய் பாருங்க ஒருக்கா. பாக்கத்தாமா நம்ம ஒரே யோசிக்கிறது. சிக்னல் சவுண்ட் வரும் சிலது, அப்ப அதுல அவர்களுக்கு தெரியும். அவன் சத்தமே இல்லாம இருக்கேக்க அப்ப அவர்கள் நான் நோட்டே யோசிக்கிறேன். நான் இப்படி இருக்கா கட்டாயம் இருக்கு. இந்த பாக்ஸ்ல கீழுக்கு இருக்காம அது அந்த கொம்பு மாதிரி உண்டு, சின்ன ஒரு குமுள் உண்டு. அப்ப அதான் சொல்றா அவன் அந்த வாய்ஸ்ல அதான் சொல்றா. அதுல கைய வச்சிட்டு இருக்கிறது இருந்தா சுத்துறா. சரி ஓகே, கை வச்சு கொண்டே இருக்கா. அப்ப சுத்துவா படக்கணும் போகலாம். அதே நேரத்துல இதுக்கு அந்த பாக்ஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் இப்ப போறதுக்கு வழி இருக்குமா, வேற எங்கேயும் பாக்ஸ் மாதிரி வைக்க மாட்டாங்களாம். இன்னொரு தகவலையே நீங்க உட்புகுத்தலாம். இந்த அந்த பண நோட்டு, இந்த மணி நோட்லையும் என்ன தொகை என்ற விவரங்கள் பார்வையற்றவர்களுக்கு அந்த என்ன தடவி பார்த்து பிரைலா அந்த இதுல பண நோட் மணி நோட்டுகள்ல இருக்குது. அந்த தகவலையும் புகுத்தினால் இன்னும் ஒரு வரி உங்களுக்கு கூடும். இல்ல அதெல்லாம் அந்த கள்ள நோட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள்லாம் இல்ல பார்வையற்றவர்களுக்கு தெரியல. கள்ள நோட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அது நிறைய வழிகள்லாம் அதுவும் உண்டு. அப்படி இல்லாட்டிக்கு அது கள்ள நோட்டு இல்ல, ஒரிஜினல் இல்லைன்றது. கள்ள நோட்டை பிடிக்கிறதுக்கு கணக்கு இருக்குது அந்த நோட்டுகள்ல உள்ளுக்குள்ள நிக்கிற. மிக நன்றி ஈஸ்வரன். நீங்கள் இன்றைக்கு முதல் சொன்ன பதிலே சரியான பதிலா சொல்லிட்டீங்க. மிக நன்றி. இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இணைந்து கொண்டு பதில் சொல்லாட்டிக்கும் இணைந்து கொண்டதான் முக்கியம். அதுதான் சகோதரி சோதிராஜாவும் சென்ற முதல் தரத்துல கண்ணன்
சரோஜினி முதல் சொல்றது. சொன்னவர் வந்து ஈஸ்வரன் அண்ணா தான். அதனால முதல் ஈஸ்வரன் சொன்ன அண்ணா முதல் தான். இதுல வேற மற்றபடி முதல் சொன்ன இதுல எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லா பதில் புலையான பதில் சொன்னாலும் வாழ்த்துக்கள் தான். இதில் ஒன்றும் அவருக்கும் தெளிவு பிழை வாழ்த்துக்கள். என்பதை விட ஒரு தேடல் இணைந்து தானே. கொள்வது முக்கியம். இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி காப்பால் தந்த சகோதரி சுதர்ஷினி நித்யானந்தன் நித்யானந்தன் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த சிறப்பா வாழ்த்துக்களை. பாடியிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். என்னண்டா அவருக்கு நான் வியாழக்கிழமை தான் கொடுத்துலாம் பாட்டு. பார்த்துக்கலாம். அப்புறம் அவரோட வெள்ளிக்கிழமை நைட்டுக்குள்ள தரிச்சிட்டு கேட்டான் அவர்கிட்ட. அப்ப அந்த 2 நாளைக்குள்ள அவ புது பாட்டை பாடமாக்கி தந்துட்டார். டியூனை பிடிச்சி பாடுறன்ற கஷ்டமான விஷயம். இந்த நிறைய செய்யறதுக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம். தந்துட்டார். வாழ்த்து. நன்றி. மிக்க நன்றி அண்ணா, உங்கள் பணிக்கும் நன்றி. மிக்க வணக்கம். நன்றி. வெற்றியாளர் ஈசன் அண்ணாவுக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். காணி வாசி பரம்புரிய நம்ப கூட இருக்கு போட்டோ விட்டுட்டு ஜனரல்